ஏழை எளிய மக்களின் எதிர்கால பாதுகாப்பை ஏற்படுத்தும் விதமாக மிகவும் குறைவான தொகையினை செலுத்தி காப்பீடு பெறுவதற்காக மத்திய அரசு பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குழுக்கள், தினசரி ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள், சிறு தொழில் செய்பவர்கள், சிறு வணிக உரிமையாளர்களும் இந்த திட்டத்தின் மூலம் இணைந்து பயன்பெறக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. 18 வயதிலிருந்து 50 வயது வரை உள்ளவர்கள் ஏதாவது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் கணக்கை துவக்கி அதன் மூலம் ஆண்டுக்கு ரூ. 436 செலுத்தப்பட வேண்டும். இந்த திட்டத்தில் விபத்து மற்றும் இயற்கை மரணங்கள் ஏற்பட்டால் அவர்களை சார்ந்த வாரிசுதாரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இந்த காப்பீடு திட்டத்தில் 1,10,000க்கும் மேற்பட்டோர் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரிமிய தொகையினை செலுத்தி வருகின்றனர். மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை குறித்து வேலூர் மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் தெரிவிக்கையில், பிரதம மந்திரி ஜீவஜோதி பீமா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்துக்கலாம். ஏதாவது ஒரு வங்கியில கணக்கு இருக்கணும். அந்த வங்கி கணக்கு மூலியமாவே நீங்க திட்டத்துல சேர்ந்துக்கலாம். இதுக்கு வருடாந்திர பிரீமியம் ரூ. 436. இந்த திட்டத்தில் இருக்கிற காலத்துல உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்கள் யாரை வாரிசுதாரர் நியமிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இதுதான் மிக குறைந்த பிரீமியம். இது வரைக்கும் வேலூர்ல மட்டும் 1,10,000 பேருக்கு மேல திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலியமாக நிறைய பேர் இணைஞ்சு இதோட பயன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காப்பீடு திட்டத்தினால் பயன்பெற்றவர்களும் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பிரிமிய தொகையினை செலுத்தி வருபவர்களும் தங்கள் கருத்தை கூறும்போது, பிஎம் மோடி ஸ்கீம் நாங்கள் வந்து ரூ. 436 வரைக்கும் தான் என் மனைவி அக்கௌண்ட்டில் கட்டியிருந்தோம். இறந்த பிறகு எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்து எனக்குள்ள கடன்கள் மற்ற உள்ள எல்லா செலவுகள் அதுக்கு பூர்த்தியானது. ஜேபிஒயில் நான் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்குறோம். ரூ. 436 பிடிக்கிறாங்க. அது எனக்கு 55 வயசுக்கு மேலே எதனா ஆச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு 2 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு என் பசங்க வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ எதுக்கோ ஒன்று யூஸ் ஆகும். அந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.